ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலோட அடுத்த லாங் வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எங்கள் ஊரில் மாதா கோயிலில் கொடி ஏறியாச்சு. இது அதோட விலாக் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் எப்படின்னா, இது ஊர் திருவிழா. எல்லா மதத்துக்காரவங்களும் ஒன்றா வந்துடுவாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாதா கோவில் திருவிழாவுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் ஆடி ஆஃபரும் வரும். நான் இப்போ கொஞ்சம் வருஷமாகவே கொடியேற்றத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. 9ஆம் திருவிழாக்கும் 10ஆம் திருவிழாக்கும் மட்டும்தான் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம விருப்பம் தானே, நம்மளே எடுத்துக்கலாம்ல. முன்னாடியெல்லாம் அம்மா தான் வாங்கி தருவாங்க. இப்போ நம்ம விருப்பம்னு தான் கொடியேற்றத்துக்கும் சேர்த்து நியூ ட்ரெஸ்ஸே வாங்கியாச்சு. என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் நினச்சோம், ரொம்ப மழை வந்துச்சு. கொடியேற்றம் அன்னைக்கு மழையாக இருக்குதே, எப்படி நம்ம எல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டான மழை நின்றுடுச்சு. மணல் எல்லாமே ஈரமாக தான் நின்றுச்சு. ஆனால் நம்மளுக்கு மழை அந்த டைமில் இல்லை. பார்த்திங்களா, பூக்கள் பேப்பர் மழை தான் அவ்வளோ பெஞ்சுது. நல்லபடியாக கொடியையும் ஏற்றியாச்சு. சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு வானத்தை பார்க்கவே. பார்த்திங்களா, கலர் கலராக எவ்வளோ பேப்பர்ஸ் வானத்துலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குதா. இது பக்கத்தில் இருக்க பில்டிங் மேலே இருக்கிற பசங்க தான் நின்று இந்த பேப்பர்ஸ் எல்லாமே தூவுறாங்க. எல்லா கொடியுமே கட்டியாச்சு. தாய்க்கொடி, அப்புறமா பிள்ளைக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த கலர் பேப்பராக தான் பறந்துட்டு இருந்துச்சு. அது வேறு இல்லாமல் இந்த பலூன் வேறு ஒன்று 100 ரூபான்னு வாங்கியிருந்து ஒரு மணி நேரம் கூட என் பையன் அதை வச்சு விளையாடலை. உடனே உடச்சி ஃபுல்லாக 100 ரூபா ஒரு நிமிஷத்தில் தூளாக்கியாச்சு. இந்த ஒரு பலூன் தெரியுதா, இது எங்களோட ஃப்ரண்ட்டில் இருந்த பலூன் தான். எங்களோடது உடனே உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொடியேறி முடித்ததுக்கப்புறமா ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது கொடியேற்றினதுக்கு அப்புறம்தான் கோயிலில் லைட்டே ஆன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட் எரியாது. இப்போ தான் லைட்டை ஆன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சர்ச்சு. இனி இந்த 10 டேஸும் இவ்வளோ லைட்ஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு திருவிழாவுக்கு பார்க்க வாங்க, நல்லாயிருக்கும். 9ஆம் திருவிழாக்கும் 10ஆம் திருவிழாக்கும் அதை விட ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் 8லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8ஆம் திருவிழாவுக்கு கடல் குளிப்பு தான் நடக்கும். ஊர் மக்களே அங்கே வருவாங்க. இது மாதா கோவில் திருவிழா அப்படின்னு அந்த சர்ச்சில் உள்ளவங்க மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. மழை பெஞ்சா கூட அந்த மழை கீழே விழாது போல் அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறமா வான வேடிக்கையும் அப்படின்னு நடந்துச்சு. கொடியேற்றும் போதே வான வேடிக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு சர்ச்சில் லைட் எல்லாமே மாறி மாறி வரும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊரில் எங்கே இருந்தாலுமே இந்த லைட் தெரிஞ்சிடும். மேலே இருக்கிற அந்த சிலுவை சூப்பராக இருக்கும். இந்த சிலுவையை பார்க்கும்போதே மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். 9ஆம் திருவிழாக்கும் 10ஆம் திருவிழாக்கும் ராட்டினெல்லாம் வரும். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்ணாங்கடை எல்லாமே வரும். கண்ணாங்கடைன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருக்கும்ல, திருவிழாக்களில் கடை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நிறைய கடை வரும். கொடியேற்றி முடித்ததும் ப்ரேயருக்கு எல்லாமே வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்களா, இது குரூப் ஷர்ட்டு. இந்த சாண்டல் கலர் குரூப் ஷர்ட்டு. அதனால் எல்லாருமே அதை வியர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்மளும் இந்த தடவை எடுக்கலை குரூப் ஷர்ட்டு. சரி ஓகேன்ட்டு ப்ரேயரும் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொடியேறும்போது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ப்ரேயர் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ரௌடு கலைய ஆரம்பிச்சிடும். கொடியேற்றின டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குதோ அவ்வளோ கூட்டம் ப்ரேயர் முடியதட்டும் இருக்குமான்னா அது கிடையாது. கொஞ்சம் பேர் தான் ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு திரும்ப வருவாங்க. வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வருவாங்க. நாங்களுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ப்ரேயரும் முடித்ததுக்கப்புறமா ஃபங்க்ஷனும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பலூன் பசங்களை பார்த்திங்களா, அடிக்கடி உள்ளே என்ட்ரு ஆகிட்டே இருந்தாங்க. முன்னாடியெல்லாம் ப்ரேயர் நடக்கும்போது இந்த மாதிரி உள்ளே வரமாட்டாங்க. இப்போ குட்டி பசங்க தொல்லை தாங்க முடியலையோ என்னவோ, ஃபுல்லாக அந்த பொம்மை அப்புறமா சாப்பிட்றதுக்கு எல்லாமே உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க எல்லாரும்.
எல்லாருமே. நாங்கள் வந்து ப்ரேயர் முடித்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்துச்சு. ப்ரேயரும் சூப்பராக அட்டன் பண்ணியாச்சு. நிறைய ஃபேமிலியில் குரூப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. அது எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இதையும் சப்பரத்தையும் உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக பூவையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு வெளியே வரலான்னு வந்தால் அங்கே போனால் அங்கே தான் திரும்ப இந்த குலுக்கி சர்பத்து அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப சும்மா இருக்க முடியுமா? இதை சாப்பிட்ருக்கும் போதே டைம் வந்து ஒரு 10:30 ஆகிருச்சு. இருந்தாலும் விட போகிறது கிடையாது. திருவிழாக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வராங்களோ இல்லையோ, இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வரும். பார்த்திங்களா, கொடியேற்றும் போது இருந்த கூட்டம் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் கச்சேரி நடக்கும்போது மற்ற ப்ரோக்ராம் நடக்கும்போதெல்லாம் நல்லா கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சர்ச்சில் உள்ள பசங்க எல்லோரும் தான் டான்ஸ் ப்ரோக்ராம் அப்புறமா நிறைய வெரைட்டியான ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.